அப்படின்ட்டு சொன்னாங்க. எதிர்கட்சி அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியது போன்றவற்றையெல்லாம் இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். அதனால அவருக்கு ஏதோ நம்ம கோபமா கொந்தளிச்சு பேசுறா போல தோண்டி இருக்கு. எதிர்கட்சி விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். பட்ஜெட்டை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்றதுக்கு எதுக்கு இங்க நான் வர்றேன்? இதுக்காக என்ன எங்க திரும்பியன் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அரசுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டும். பட்ஜெட்ல என்ன நிறை குறைகள் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்க முதலமைச்சரை பத்தி தப்பா சொல்ல, மற்ற அமைச்சர் தான் சொல்றோம். முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, உங்களை யாரும் லஞ்சம் வாங்க கூடாது, எது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக அடிதடி நடக்காம இருக்கா என்ன இருக்கு? அவர் சொல்றதே நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வருத்தம். மாண்புமிகு உறுப்பினர் பேசியது அவைக்குழு நீக்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம். ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறமான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டாங்க, இடைநிலை நிதிநிலை அறிக்கை 2026-27 3000 கோடி விஆர்ஜி ராம்ஜி திட்டத்து சென்ற அரசால் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இத்திட்டத்தை எதிர்க்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆர்டிஐ சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆர்டிஐ அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மொழியே எக்கச்சக்க பேக்லாக்ஸ் இருந்தது. அதுல நிறைய முரண்பாடுகள் இருந்தது. இது சம்பந்தமாக 21/7/2026 அன்று முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல இது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசனை செய்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது 8/7/2026 அன்று ஒரு குழு அமைக்கப்பட்டு இதன் மூலம் அந்த ஆர்டிஐயை சரி பண்றதுக்கும் அடிஷனலாக இருக்கிற அந்த உறுப்பினர்களை போடுவதற்கும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த முதலமைச்சர் கவனத்திற்கும் இந்த பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலையில் திருக்குறள் நான் படித்தேன், அதனுடைய விளக்கத்தையும் படித்தேன். இப்போ விளக்கத்தை மட்டும் படிச்சிடறேன், அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உறுப்பினர்கள். சொற்களின் தொகுதியை அறிந்த தூய அறிவாளர்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவையின் தன்மையை அறிந்து தான் சொல்ல போவதையும் நன்றாகவே ஆராய்ந்தே எதனையும் சொல்ல வேண்டும், இதனையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தர வேண்டாம். தேவையற்ற சர்ச்சையில தவறுங்க. நீங்க பாருங்க, அடுத்த உறுப்பினர் நான் பேச அழைச்சிருவேன். மொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்துருவோம் என்ன நிறை குறை என்பதை பற்றி. இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தில் 2026-27 இருந்த 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள்
2026-27 4,05,802 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 12,730 கோடி ரூபாய் இப்ப நீங்க உயர்த்தி இருக்கீங்க. நாங்க போட்ட வரவு செலவு திட்டத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கும் 12,730 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆனா இந்த உயர்த்துறதோட இல்லாம MGNRGSல வர வேண்டிய தொகை 3,451 கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அதையும் நீங்க கேட்டுட்டீங்க. அது 9,523 கோடி ரூபாய் லோன் வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அந்த பணத்தையும் மத்திய அரசுல கேட்டிருக்கீங்க. அது ஒரு 12,974 கோடி. அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி எங்களுடைய பட்ஜெட்டை விட இப்பொழுது நீங்கள் கூடுதலாக செலவுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனா சொல்றது நாங்க செலவு குறைச்சலா பண்றோம், நாங்க செலவை குறைத்திருக்கின்றோம். ஆனா இங்க 26,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட் மூலமாக கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். 200 யூனிட் மின்சாரம் இதெல்லாம் சொன்னா நீங்க கோவிச்சுக்கிட்டுருவீங்க. யாரும் இங்க கிடைக்கல. 3 லட்சம் பேர் மனு கொடுத்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. பலர் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் கிடைக்கல. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அதுவும் கிடைக்கல. ஆனால் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை. தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்திலே இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்க மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்கள்ல கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கொண்டா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்கம் 1,05,000 ரூபாய், உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும். 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே. அதே போல ஒவ்வொரு சைக்கிள் சொல்றீங்க, அது நாங்க 3,900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்ப சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க 8,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8,000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. எதுவுமே நீங்கள் போட்டிருப்பதெல்லாம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. முழுமை அடைகின்ற தொகை அதிலே கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த பட்ஜெட்ல நீங்க மாண்பு நிதியமைச்சர் பதில் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு நிதியமைச்சர் சொன்னா கோச்சிங் என்ற அந்த வார்த்தையை மட்டும் அவைக்குள்ள நீக்கிறேன். மாண்பு நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான்.
நாங்க வந்து 50 வருஷம் இல்ல சார், நாங்க வந்து 50 வருஷம் ஆட்சியில் இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார், சார் ரிலாக்ஸா இருங்க. நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றதை கேளுங்க. இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லலையே. அவைத் தலைவர் அவர்களே, ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அது கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு தர போறேன். மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசியதற்கு அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கிற நிதி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் எழுந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடைபெறும்? மாண்பு உறுப்பினர் விடுங்க. மாண்பு பேரவைத் தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதித்துறை பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு நீதித்துறை செயலாளர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அது அடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கிதான் தொடர்ந்து அதை செய்யப்பட வேண்டும் என்று நீதித்துறை செயலாளர் அவங்களுடைய செயலாளரை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்லை, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறியிருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன் பேசுங்க, பேச ஆரம்பிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற மாண்பு உறுப்பினர் சொல்றேன். மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் ரகுபதி அவர்கள் குறுக்கீடு இருந்தாலும் 11:22 அவர் அனுமதிச்சேன். நிறைய குறுக்கீடுகள் இருங்க. இப்போ நன்றி சொல்லி முடிக்கிறதா இருந்தா அனுமதிக்கிறேன். நன்றி சொல்லி முடிங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் மீளப்பெறும் சாத்தியக்கூறுகளுடைய அடிப்படையில் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை அறிக்கைதான் அரசு உத்தரவாதங்கள் முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் கணக்கு வரவுகளில் 75% அல்லது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 7.5%, இவற்றில் எது குறைவானதோ அந்த அளவுக்கு அமையப்பட வேண்டும் கடன் வாங்குதல். அதை நாங்கள் எங்களுடைய அரசு மொத்த வருவாய் வரவுகளில் 23.46% மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 1.86 தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதே அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணி காமிச்சாலே போதும். புதுசா ஏதோ நாங்க கடன்லாம் வாங்கி வச்சுட்டோம்னு சொல்றீங்க. அடுத்தது நாங்க ஜிடிபி growth rate இந்தியாவிலேயே 2வது இடத்திலே 11.19% கொண்டு வந்திருக்கோம். நீங்க 11.19 முடியாது, ஆனா ஒரு 10% கொண்டு வர முயற்சியுங்கள். அப்பொழுதுதான் தமிழ்நாடு வளரும். நன்றி சொல்லி முடிங்க. எனவே இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை அளித்த நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், அதே போல என்னை தேர்ந்தெடுத்து 3வது முறையாக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பையும் தொகுதி குறைகளையும் மக்களுக்கான குறைகளையும் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற என்னாலும் என் நெஞ்சில் இருக்கக்கூடிய திருமயம் தொகுதி மக்களுக்கும், என்றைக்கும் நான் உழைக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை மனுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களிடத்தில் தந்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடரலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இது ஆதியோன்
வள்ளுவன் நமக்கு படைத்தளித்த ஒரு வேதம். ஒரு செயலை செய்வதற்கு பல்வேறு முறை சிந்தித்து அதன் பிறகு அந்த செயலை செயலாற்ற முயலும் போது வருகின்ற எதிர்ப்புகள், தடைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதுதான் சிறந்தது என்பதை அடிப்படையாக கொண்டது இக்குறளின் பொருள். அப்படி ஆதியோன் வள்ளுவன் நமக்கு வகுத்தளித்த வழியிலே தமிழகத்து அரசியல் மக்களுக்கான அரசியலாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் நேசித்த திரையுலக பயணத்தையே நிறுத்தி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற மகத்தான எண்ணத்தோடு தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கழகத்தை உருவாக்கி அந்த கழகத்தின் வாயிலாக 3 ஆண்டுகளில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு ஒட்டுமொத்த மக்களின் பேராதரவை பெற்ற தனிப்பெரும் தலைவராக இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தனி கட்சியாக தனித்து மக்களை சந்தித்து மாபெரும் ஆதரவை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் காவல் வீரனாக, தமிழக மக்களின் காவலராக செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர், மக்கள் விரும்பும் தளபதி அவர்களே, இந்த பேரவையிலே இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, மாமன்ற உறுப்பினர்களே, இந்த பேரவையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பிற்கு என்னை தேர்வு செய்த என் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களே, அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் புதியவற்றையும் புதுமைகளையும் கற்பதிலே மாண்புமிகு மாணவன், எதிரெதிர் கொள்கைகள் கொண்டவர்களையும் மக்களின் நலனுக்காக ஒன்றிணைத்து குரலெழுப்பச் செய்யும் நண்பன், பெண்களின் காவலனாய், என்றும் தமிழ் மக்களுக்காக முதல் குரல் கொடுக்கும் தமிழனாய், அடுத்த தலைமுறையை சார்ந்த உலகமெங்கும் வாழும் ஜென்சி இளைஞர்களின் நாயகனாய், திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் மக்கள் பணி செய்வதிலும் இந்திய தேசத்திற்கு அல்ல, உலகமெங்கும் வாழும் அனைவருக்கும், குறிப்பாக ஜென்சி தலைமையினருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறீர்கள். Ordinary people chase the success. The greatest of all time chase the mastery. சாதாரணமான மனிதர்கள் ஒரு வெற்றிக்காக ஓடுகிறார்கள். ஆனால் தலை சிறந்த தலைவர்கள் தான் தங்களுடைய வெற்றியை, தங்களுடைய முந்தைய சாதனைகளை வென்றெடுப்பதற்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி திரையுலகத்திலும் அரசியல் உலகத்திலும் மக்கள் பிரச்சனைகளிலும் மக்கள் சேவைகளிலும் இன்று நேற்றல்ல, 1/4 நூற்றாண்டு காலம் தாங்கள் படைத்திருக்கிற சாதனைகளும், அந்த சாதனைகளை முறியடிப்பதிலே தாங்களே போட்டியாளராக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்திற்கு பெரும் பெருமை. அதற்கு சொந்தக்காரர் தளபதி அவர்களே நீங்கள் தான். அதனால்தான் மக்கள் உங்களை தங்கள் வீட்டு பிள்ளையாக
எண்ணுகிறார்கள். அவசர முடிவுகளை மேற்கொள்கின்ற தலைவன் தவறான முடிவுகளையே மேற்கொள்கிறான். பொறுமையான நிதானமான முடிவுகளை மேற்கொள்கின்றவ ஒரு தலைவரே வரலாற்றை உருவாக்குகிறார்கள். அப்படி வரலாற்றை உருவாக்குகின்ற தலைவர்களில் நீங்கள் இன்றைக்கு முதன்மையானவர்களாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். புயலும் அலையும் திசை மாறி சென்றாலும் அதை முழுமையாக சமாளித்து தான் செலுத்த நினைக்கின்ற கப்பலை களத்தை இலக்கு நோக்கிய சிந்தனையில் செலுத்தி வென்பவரே சிறந்த கேப்டன். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கட்டிலை ஆட்சி கப்பலை சிறப்பாக வழிநடத்துகின்ற கேப்டன் நீங்கள். அதே போல எதிரிகளால் சொல்லாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் எரியப்படுவது கல்லோ சொல்லோ அவற்றையே படிக்கட்டுகளாக்கி நீங்கள் வெற்றி மாளிகைகளை எழுப்பி வருகிறீர்கள். நெருக்கடியான பல சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் அந்த நெருக்கடிகளிலும் சிந்தனையையே தன்னுடைய உரமாக்கி அமைதியையே ஆயுதமாக்கி அணுகுமுறையின் மூலம் வென்றெடுக்கிறீர்கள். ஒரு நாட்டின் மகத்துவம் அந்த நாட்டினுடைய வளங்களில் இல்லை, அந்த வளங்களை மக்களுக்கான செல்வமாக மாற்றுவதிலேதான் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பெரும் சாபக்கேடு ஊழல். அந்த ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை, அந்த ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை படைப்பதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் சபை இங்கே நடக்குது. மாண்புமிகு உறுப்பினர் அந்த ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை முன்முயற்சியோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஊழலை ஒழிக்கின்ற பணியிலே ஆண்டாண்டு காலமாக முயன்றிருந்தாலும் முயற்சி செய்திருந்தாலும் முடியாத போதும் தற்போது 3 மாதங்களில் நீங்கள் ஊழலுக்கு மூடு விழா நடத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய எண்ணத்தின் செயல்பாடு. நம் அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த 3 மாத காலத்தில் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு சவால்கள், அந்த சவால்களை எல்லாம் சமாளித்து இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கை நிலைநிறுத்தும் வகையிலே சட்டப்பேரவையிலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அன்பு சகோதரர்கள் திரு மரிய வில்சம் அவர்களும் திரு வினோத் அவர்களும் பொது நிதிநிலை அறிக்கையையும் வேளாண்மை நிதிநிலை திருத்திய அறிக்கையையும் இந்த மாமன்றத்துக்கு கடந்த 2 நாட்களிலே வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட பிறகு நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் வினோத் அவர்கள் மேற்கோள் காட்டியதை போல சட்டமன்றம் என்பதும் தமிழகத்து நிதிநிலை அறிக்கை என்பதும் சிதம்பர ரகசியங்களாக சாதாரண மக்களிடத்திலே இருந்து வந்த நிலை மாறி இன்றைக்கு அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறந்த புத்தகமாக இந்த பட்ஜெட் பேருரைகள் இருந்தது என்பதை எவரும் மறுக்க முடியாது. சிற்றரசாக இருந்த சோழ நாட்டை பேரரசாக உயர்த்த வித்திட்ட மாமன்னன் விஜயாலய சோழன். அந்த சோழன் சிறந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்னதாக அவரது அமைச்சரவை சகாக்களை எல்லாம் அழைத்து சிறந்த பேரரசை உருவாக்குவதற்கு தேவை சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்குவதுதான். அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை இருக்க வேண்டும், பல்வேறு திட்டங்களை வருவாய் பெருக்கத்திற்கு ஈடுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி
செயல்படுத்தியதன் விளைவுதான் சோழ பேரரசு மாபெரும் வெற்றியை பெற்றது என்பது வரலாறு. அப்படி தமிழகத்தை ஆண்ட முப்பெரும் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களின் மொத்த உருவமாய் இன்று வீற்றிருக்கின்ற மக்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கு இலக்காக $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்கும் இலட்சிய பயணத்திற்கான முன்னோட்டமான ஒரு நிதிநிலை அறிக்கையை, வேளாண் நிதிநிலை அறிக்கையை இங்கே படைத்தளிக்க எளியவர்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பள்ளி மாணவர்களை, இளம் தலைமுறையினரை பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முதலில் சைக்கிள் திட்டம். இந்த சைக்கிள் திட்டத்திற்கு நிதி எப்போதுமே ஒரு திட்டத்தை தீட்டும் போது அதன் பயனை தான் பார்க்கணும். அந்த பயனிற்காக செலவிடப்படும் தொகை, அதற்காக நாம் பெறும் கடன் எல்லாம் சமூக நல திட்டங்களில் தான் வருகிறது என்று மதிப்பிற்குரிய அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதை போலத்தான் வழங்கப்படுகின்ற சைக்கிள் என்பது வழங்கப்பட்ட பிறகு, பெற்ற பிறகு அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஆனால் அதனை மறு சுழற்சியில திரும்ப போய் நம்ம ரீவைண்டிங் பண்ணி அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற ஒரு நிலை கடந்த காலங்களில் இருந்துச்சு. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த 3000 மதிப்பிலான சைக்கிளை கொடுப்பதற்கு பதிலாக 8000 வரையிலான ஒரு மதிப்புள்ள சைக்கிளை பாதுகாப்பு கவசத்தோட, வாட்டர் பாட்டிலோட வழங்குகின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு முதலமைச்சர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது, இந்த அண்ணன் தலைமையிலான அரசுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால அந்த சைக்கிள் திட்டத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல ஒரு நாட்டின் எதிர்காலம் ஒரு தாயின் கருவறையிலே பிறக்கிறது. அந்த தாயின் கருவறையிலே இருக்கிற செம்மையோடு வளர வேண்டும். அடிப்படையிலே அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும். அந்த போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. அதற்காக தான் தாய் கேர் என்கிற திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் தற்போது நமது அரசு சுமார் மிக சிறப்பான திட்டத்தை வழங்கி இருக்கிறது. அதே போல ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம், இந்த விளையாட்டு திட்டம் ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு, பெருகிவிட்ட அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கென்று இன்றைக்கு முழு தேவைகளை கருத்தில் கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், அது 50 கோடி ரூபாயில வழங்கப்படும் என்று அடுத்த தலைமுறைகளை சீர்மைப்படுத்துவதற்கு, செழுமைப்படுத்துவதற்காக விளையாட்டிலே கவனம் செலுத்தும் பொழுது கவனச்சிதைவு இல்லாமல் தங்களுடைய பயணத்தை தொடர்றதுக்கு சிறப்பான திட்டம். அதை போலவே தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், உண்மையிலேயே இன்றைக்கு தங்க விலை ஏறி இருக்கிற சூழல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நகைகள் போட்டு பார்க்கறதுல 2 நிமிஷம் நகைகள் போட்டு பார்க்கறதுல ஒவ்வொரு தாய்க்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். இந்த தங்க மோதிரத்தை போடும் பொழுது அந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தைன்னு பேடுபடுது.
அந்த குழந்தையின் தாய் அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா, நாம குண்டுமணி தங்கம் வாங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கும் பொழுது பிறந்த உடனே இந்த குழந்தை ஒரு தங்க மோதிரத்தை வாங்கி கொண்டு பிறக்குது என்று ஊர்ல பேசக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தாட். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க எண்ணற்ற பல திட்டங்கள், இது அனைத்திற்கும் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை, போதிய நிதி ஒதுக்கப்படல அப்படின்னு இன்றைக்கு பேசுகின்ற நம்முடைய மூத்த சகோதரர்கள்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கும் இந்த நிதி ஆதாரங்களை வருவாயை பெருக்குவதற்குரிய வழிமுறைகளை செய்ய வேண்டியதற்கான ஆகப்பூர்வ சிறந்த ஏற்பாடுகளை நம்ம அரசு ஒரு குழு அமைத்து செய்ய போகுது. அதே போல இந்த ஆட்சி கசிவு ஆட்சி என்று சகோதரர்கள் இங்கே வெளிப்படுத்தினாங்க. இது கசிவு ஆட்சி இல்ல, அரசுக்கு வர வேண்டிய நேரடி வருவாய்களை கசிய விட்டதை தடுத்த ஆட்சி அண்ணன் தளபதியின் ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு அண்ணன் தளபதி மக்களின் முதல்வர் அவர்களின் ஆட்சி. அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்வோம் என்று எடுத்த முடிவை சகோதரர்கள் நாம எக்காரணத்தை கொண்டும் கர்நாடகாவிடம் மண்டியிடுவதற்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுக்கு பேரு மண்டியிடுவது அல்ல, சண்டித்தனம் செய்யாமல் சாதனை படைப்பதற்கு சமூக தீர்வுக்கும் முயலணும். அதுதான் அது முதலமைச்சரின் முயற்சி. அதே போல சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான அர்ப்பணிப்புணர்வோடு மிக சிறப்பாக இந்த ஆட்சியை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்து தலைவர்களில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மக்களின் மனங்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு தமிழகமே விஜய் அண்ணா விஜய் அண்ணா என்று மறுபடியும் ஒரு அண்ணாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்ணா தந்த மறுமலர்ச்சி ஆட்சியை, அண்ணா தந்த புத்துணர்வு ஆட்சியை, அண்ணா விரும்பிய ஆட்சியை, அண்ணா அவர்கள் அடித்தளத்து மக்களுக்காக உருவாக்கிய ஆட்சியை தொடர்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்ற விஜய் அண்ணா அவர்களே, உங்களைத்தான் இந்த தமிழகம் நம்பிக்கொண்டிருக்கிறது, உங்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய நல்லாட்சியிலே தமிழகம் சிறந்த மாநிலமாக, இந்தியாவுக்கு வழிகாட்டும் மாநிலமாக பேசப்படும். அந்த இந்தியாவிற்கே பேசப்படக்கூடிய நேரத்திலே உலக அரசியலே உங்களை உற்றுநோக்கும் என்பதை சொல்லி இந்த பேரவையிலே எனக்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மீண்டும் எனது தொகுதியின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பேரவை தலைவர்களுக்கு வழங்குகிறேன். 10-15க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறது. எனது தஞ்சை மாவட்டத்திற்கே நாங்கள் 2 பேர் தான் வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆகவே தஞ்சை மாவட்டத்திற்கு நிரம்ப செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களை தீட்டி தர வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு எங்கள் மண்ணின் மைந்தர், இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் பெயரில் தமது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்ததை போல இயற்கை வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவித்த இந்த பட்ஜெட்டில் அதை கொண்டு வந்து செயல்படுத்திய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மண்ணின் மைந்தனாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினருக்கு அறிவிப்பு.